இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் காலையில வீட்டுல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு போற வழியில வெயில்ல காத்துட்டு இருந்த மக்களை கார்ல இருந்து இறங்கி சந்திச்சுட்டு கேரளால இருந்து 500 கிலோமீட்டர் 32 நாட்களா நடந்து வந்த ஒரு தம்பதியையும் சந்திச்சிருக்காரு. செகண்டு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், தூத்துக்குடியில 38,000 கோடியில கப்பல் கட்டும் தளம் வரப்போகுது. அதன் மூலமா 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. அதை உறுதி செய்யறதுக்காக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தென்கொரியாவுக்கு போயிருந்தாங்க. இப்ப அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் சாரை சந்திச்சிருக்காங்க. சீக்கிரமாவே இந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்க. தேர்டு, மாநிலம் ஃபுல்லாவே அரசு பேருந்துகள்ல மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வர்றதுக்காக போக்குவரத்து துறை அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் சார் ஆலோசனை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏசி வசதிகளோட உள்ள எலக்ட்ரிக் பஸ்களையே இனிமேல்ட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்காம ஸ்மார்ட் கார்டு மூலமா மாத்துறது பத்தியும் முதலமைச்சர் விஜய் சார் சொல்லியிருக்காரு. ஃபோர்த்து, கோவில் வளாகத்துக்குள்ள விற்கிற பூஜை பொருட்கள் எல்லாமே எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் விற்கணும். அதை விட அதிகமா அமௌண்ட் வச்சு வித்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த்து, சென்னைய அடுத்த 20 ஆண்டுகளுக்குள்ள சர்வதேச நகரங்களுக்கு இணையா மாத்தணும் அப்படின்னு சொல்லி 3வது மாஸ்டர் பிளான் திட்டத்தை உருவாக்க சிஎம்டிஏவுக்கு முதலமைச்சர் விஜய் சார் உத்தரவு போட்டிருக்காரு. சிக்ஸ்த்து, வழக்கறிஞர் ரியாஸ் அவர்கள் தன்னோட தனிநபர் கடனான 1,28,934 ரூபாய்க்கான காசோலைய தலைமைச் செயலகத்துல எம்எல்ஏ குமார் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காரு.